சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் 11ஆம் திருமுறையில் இருந்து கார் 8 என்று சொல்லப்படுகின்ற நக்கீரதேவநாயனார் அருளி செய்த பதிகத்தினை தான் இப்போ நாம சிந்திக்க போறோம். இது பதிகம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சிற்றிலக்கிய வகை. அதாவது கார் 40 அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு நூல் தான். கார் 40 அப்படின்னு சொன்னது மழை காலத்தை, மழை பருவத்தை வரவேற்பதாக அருளி செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு நூல் தான். ஆனால் அது சைவம் சார்ந்து இருக்காது, தமிழ் சார்ந்து படிக்கிறவங்க அதை கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஆனால் நக்கீரதேவநாயனார் இங்கு மிக அழகான ஒரு நூல் செய்திருக்கிறார். 8 பாடல்கள் வெண்பாக்கள் கொண்டது. 8 வெண்பாக்கள் வச்சு எப்படி இதை அமைச்சிருக்கிறாருன்னா, நாம் உவமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உவமையை தான் எடுத்திருக்கிறாரு. ஆனால் மாற்றி எடுத்திருக்கிறாரு. மேகம் சிவம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாரு. மேகம் என்பது உவமிக்கப்படும் பொருளாகவும் சிவம் என்பது உவமமாகவும் எடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம எடுக்கும்போது எப்படி வரணும்னா மாற்றி வந்திருக்கணும். இது சிவம் ஓமிக்கப்படும் பொருளாகவும் மேகம் ஓமமாகவும் தான் வந்திருக்கணும். அதுதான் சரியான விதம். ஆனால் இது மாற்றி வந்திருப்பதனால இதை எதிர்நிலை உவமம் அப்படிங்கிற பெயரோட இதை நம்ம சொல்கிறோம். இதற்கு நமக்கு தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா பொருளதிகாரத்தில் மிக அழகான பாடல்கள் மூலமாக ஓமையில் நம்மளுக்கு இதை ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போகலை, ஏன்னா இலக்கணம் அப்படின்னு உடனே கொட்டாய் விட்டுருவோம். அதனால் நான் அதுக்குள்ளே இப்போ போகலை. ஆனால் இதுக்கு ஓமையில் 6, 7, 8வது சூத்திரங்கள் இதற்கான சான்று சூத்திரங்களாக இருக்குது. நாம் அதை எடுத்து பார்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அதை எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா, கார் 8 என்று சொல்லப்படுகின்ற மழை காலத்தை வரவேற்பதாக இருக்கக்கூடிய அந்த மழை மேகமும் சிவமும் அப்படிங்கிற ஒரு கூட்டு பொருளாக தான் நாம் இப்போ இந்த முழு பாடல்களையும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் பாடல், அரவம் அரை கசைத்த அண்ணல் சடை போல் விரவி எழுந்து எங்கும் மின்னி அரவினங்கள் அச்சம் கொண்டு ஓடி அணைய அடைவுற்றே கைச்சங்கம் போல் முழங்கும் கார் அப்படின்னு மிக அழகான ஒரு பாடலை சொல்லியிருக்கார். இதில் பாருங்க, அரவம் அரைக்கு அசைத்த அண்ணல், இது யாருன்னு நமக்கு தெரியும். பாம்பு இடுப்பில் பெல்ட்டா போட்டிருக்கிறது நம்ம சாமியை தவிர வேற யாரையும் நாம் சொல்ல முடியாது. ஆக அரவை அறையில் கச்சு அணிந்து அதற்கு மேல் இதை போட்டு பூட்டி இருக்கின்ற பெருமான் அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு, சடை போல் விரவி எழுந்து எங்கும் மின்னி. பெருமானுடைய சடை எப்படி இருக்கான் நமக்கு இதை பார்த்தீங்கன்னா சோணசைல மாலையில் இதற்கான குறிப்பு இருக்குது. பெரிய புராணத்திலையும் இதற்கான குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 11ஆம் திருமுறையிலே நாம் அது இன்னொரு சூழலில் நாம் சிந்திப்போம். நமக்கு பொன்வண்ண தந்தாதியில் பார்த்தீங்கன்னா பெருமானோடைய சடைமுடி என்ன நிறம் அப்படிங்கிறத நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லியிருப்பார். பொன்வண்ணம் எவ்வண்ணம்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டை எடுத்து பாருங்க. பெருமானோடைய முடி ஜொக 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 ஜொகன்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கிற முடியும். யோசிச்சு பாருங்க, முடியில ஜொலிப்பு வந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறாருன்னு பாருங்க. இந்த பாட்டில் மழை மேகம் இருக்கு, மேகத்திலிருந்து மின்னல் வெட்டுதான். அந்த மின்னலை பார்க்கும்போது அப்படியே சிவபெருமானை பார்த்தா மாதிரி இருக்குதான். யோசிச்சு பாருங்க, பார்க்குற இடமெல்லாம் சிவபெருமான் அப்படிங்கிறதுக்கு இதுதானே ஒரு சான்று. மழை மேகத்தை பார்க்குறாரு, இருட்டா இருக்கு, அதில் நல்ல நடுவில் ஒரு மின்னல் வெட்டுது. ஆஹா, எங்கள் சிவபெருமானோட தலை முடியல நடுவில் மின்னல் வருது பாரு, மின்னி வருது பாருங்க அப்படின்ற அந்த ஒரு குறிப்பை எடுத்து சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, கைச்சங்கம் போல் முழங்கும் கார். நம்ம பெருமான் கையிலையும் சங்கு இருந்திருக்கின்றது, அதைத்தான் கொடுத்திருக்கின்றார். கையில் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தை எடுத்து அந்த நாதத்தை எழுப்பும் போது எப்படி ஒரு ஓசை கேட்குமோ அதுபோல இடியின் ஓசை கேட்கின்றது அப்படின்னு சொல்லி
இந்த மின்னலையும் பார்த்து இந்த சங்க நாதத்தையும் கேட்டு இடி ஓசையும் கேட்டு அரவினங்கள் அச்சம் கொண்டு ஓடி அணைய அடைவுற்றே என்று ஒரு சொல்ல வைக்கிறார். இதை வந்து நாம் வந்து கொண்டு கூட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைச்சங்கம் போல் முழங்கும் கார் அந்த சத்தத்தை கேட்டு அரவினங்கள் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்குச்சான். அப்போது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, பெருமானை பார்க்கும்போது மழைமேகமும் மழைமேகத்தை பார்க்கும்போது பெருமானை பார்த்ததாகவும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது பாடல் பாருங்க. மையார் மணி மிடறு போல் கருகி மற்றவன் தன் கையார் சிலை விலகி காட்டிற்றே ஐவாய் அழல் அரவம் பூண்டான் அவிர் சடை போல் மின்னி கழல் அரவம் காண்புற்ற கார். அழகான ஒரு பாடல். இதில் பாருங்க, மையார் மணி மிடறு போல் கருகி, கண்டம் கருத்தவன் அப்படின்னு சொன்னா அது நம்ம சிவபெருமான் தான். அது எப்படி இருக்கா, அந்த கண்டம் கருத்தது கருமையான மேகத்தை ஒத்து இருந்தது அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, மற்றவன் தன் கையார் சிலை விலகி காட்டிற்றே அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றார். அதாவது பெருமான் கையில வந்து வில் ஏந்தி இருக்கிறாரு. வில் ஏந்தி இருக்கிறது எப்படி இருக்குதான், அந்த மழை மேகம் வரும்போது அங்க வானவில் வருது இல்ல, அந்த வானவில்ல பார்க்கும்போது ஆஹா எங்க சிவபெருமான் கையில இருக்கிற வில்லு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சுதான். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும், ஏங்க சிவபெருமான் திருசூலம் தானங்க வச்சிருப்பாரு, அவர் எங்கங்க வில்லு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு திரிபுராங்கள் எரிக்க சென்ற போது பெருமான் வில்லேந்தி தானே போனாரு. அந்த குறிப்பை இங்க கொண்டு வருவதாக நாம் நினைவில் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் வந்து நமக்கு திரிபுராந்தகர் அப்படிங்கிற அந்த குறிப்பை சொல்ற இடத்துல வில்லேந்திய பெருமானை பத்தி சொல்லுவார் பாருங்க. தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் வளர்பொழில் கூக மேவினான் மிகுத்தவர் புறங்கள் வெந்து அற செகுத்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே அப்படின்வாரு. திருவிற்கோலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் பெருமான் வில்லேந்திய கோலத்தில் இன்றும் காட்சி தருவதை நாம் பார்க்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா பெருமான் நகர்வலம் வரும்போது அவர் கையில் வில் இருக்கும். ஆக இதை நமக்கு காழிப்பிள்ளையாரும் அருள் செய்திருப்பதை நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஆக மேருமலை அதே மாதிரி நமக்கு அதிகையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். வில்லேந்திய பெருமானை நாம பார்க்கலாம். ஆக இந்த இடத்துல நாம மேருமலையை வில்லாக வளைத்த அந்த ஒரு குறிப்பை நாம யோசிக்கலாம். அடுத்தது பாருங்க, அதே பாட்டிலேயே ஐவாய் அழல் அரவம் பூண்டான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றார். அதாவது 5 தலை உடைய விடம் கொண்ட நாகம் ஐவாய் அழல் அரவம் பூண்டான், விஷம் எடுத்து கொண்டிருக்கின்ற நாகத்தை அணிந்திருக்கின்றான். இது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை எப்படி நாம பார்க்கணும்னா, இந்த ஐவாய் அப்படின்னு சொல்றது வந்து பஞ்ச கலைகள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமந்திரத்துல 740வது பாடல் பார்த்தீங்கன்னா, மதிவண்ணம் ஆக வரை 5 நாடி இது விட்டு அங்கு ஈராறு அமர்ந்து அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே அப்படின்னு நமக்கு ஒரு திருமந்திர பாடல் இருக்கும். இதில் என்ன குறிப்புன்னா, திங்கள் மண்டலத்துல இருக்கிற ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, வியாபினி, வியோமரூபி, அனந்தை, அனாசிருதை, உன்மணி அப்படிங்கிற இந்த 5 கலைகள். இந்த 5 கலைகளுடைய இயல்பை நாம ஆராய்ந்து இதை விட்டு நீங்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதை முக்கியமான குறிப்பு என்னன்னா, இதை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை விட்டு வெளியில வரணும். இன்னைக்கு உண்மை விளக்கம் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, ஏங்க 36 தத்துவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு தானங்க இவ்வளோ போராடுறோம், ஏன் எங்களுக்கு 36 தத்துவத்தை சொல்லி தரீங்க அப்படின்னு. அது என்னன்னு தெரிஞ்சாதானப்பா அதுலேருந்து வெளியில வர முடியும்னு சொல்லுவாங்க நம்ம ஆசிரியர். அதே குறிப்பு தான் இங்க. அந்த 5 கலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை ஆராயணும், புரிந்து கொண்டு அதை விட்டு நாம் வெளியில் வர வேண்டும். இந்த வியாபினி ஆரம்பிச்சு உன்மினி வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு எடுத்து செல்லுவது, ஒவ்வொரு உயிரும் முன்னேறுவதற்கு உதவியாக இருப்பது. இதைத்தான் நிவர்த்தி கலை, பிரதிட்டை கலை, வித்யாகலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5 சொல்ற வழக்கம். இந்த 5ஐயும் விட்டு நாம வெளியில வரணும். ஆனா வராம நாம என்ன பண்றோம், அதுலயே அழுந்தி நிக்கிறோம்.
அதனால தான் அதை விஷம் என்கின்றார். யோசிச்சு பாருங்க, ஐவாய் அழல் அரவம் பூண்டான். அழல் அரவம், இது ஏன் விஷம் இருந்த நிறைஞ்சிருக்கிற பாம்புன்னு சொன்னாரு அப்படின்னா, நம்மை மீண்டும் மீண்டும் இதிலேயே அழுத்தி விடுவதனால நாம் என்ன செய்யணும்னா இதை விட்டு வெளியில் வர வேண்டும். அந்த குறிப்பை இங்கே சொல்லிட்டு, அவிர் சடை போல் மின்னி, பெருமானோடைய சடை போல மின்னி கழல் அரவம் காண்புற்றக்கார். பெருமானுடைய திருவடியில் அணிந்திருக்கின்ற கழல் இருக்குல்ல, அதில் எழும்புகின்ற ஓசை மேகங்கள் இடிப்பதனால் வருகின்ற இடி ஓசையாக தெரிகின்றதாம். யோசிச்சு பாருங்க, நாம அடுத்த தடவை மழை மேகத்தை பார்க்கும்போது என்னவா பார்க்கணும் அப்படின்னா, மேகத்தை பார்த்த உடனே கருநிற அந்த கண்டம் நினைவுக்கு வரணும். அதுல மின்னல் வெட்டுன உடனே பெருமானுடைய தலைமுடி, இடி இடிக்குதா பெருமான் கையில் இருக்கிற சங்கநாதம், அவனுடைய காலில் இருக்கிற கழல்கள், இப்படி நாம் பார்க்க ஆரம்பித்தால்தான் அனைத்தும் சிவமாக நமக்கு தெரியும். 3வது பாடல் பாருங்க. ஆலமர் கண்டத்து அரண் தன் மணிமிடரும் கோல குழற்சடையும் கொல்லேரும் போல்வ இருண்டு ஒன்று மின் தோன்றி அம்பொன்று அவ்வானம் கருண்டொன்று கூடுதலின் கார் அப்படின்ற ஒரு குறிப்பு, ரொம்ப அழகான ஒரு குறிப்பு தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்ம கொண்டு கூட்டணும், இல்லைன்னா நம்மளுக்கு லேசில் இது புரியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆலமர் கண்டத்து அரண், இது நமக்கு தெரியும். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்து கொண்டு அறங்கள் சொல்லக்கூடிய நமது அரண் அப்படின்னு சொல்லிட்டு அரமரகாதேவா இல்லையா. தன் மணிமிடரும் இருண்டு ஒன்று, அந்த கொண்டு கூட்டுறதை நாம் இங்கே பார்க்கலாம். தன் மணிமிடரும் இருண்டொன்று, மிடரு போல இருண்டு இருக்கிறது. கோல குழற்சடையும் மின் தோன்றி, அந்த சடையை பார்த்த உடனே மின்னல் போல தோன்றுகின்றது. கொல்லேறு போல்வ அம்பொன்று. யோசிச்சு பாருங்க, பாட்டில் என்ன சொன்னாரு? சங்கநாதம். 2வது பாட்டில் கழல். 3வதுல சொல்றாரு பாருங்க, பெருமான் வச்சிருக்கிற ஏறு, அந்த வாகனம் இருக்குல்ல, அது அப்படியே சத்தம் போட்டு வருதான், கொல்லேறு. அப்போ அந்த கோவத்தோட சத்தம் போட்டு வருதான், அது நமக்கு இடியாக தெரிகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, வானம் கருண்டொன்று கூடுதலின் கார் அப்படின்னு, அதாவது வானம் வந்து அப்படியே சிவத்தோடு ஒத்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, வானத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே சிவத்திடம் நான் பார்க்கின்றேன், சிவத்திடம் என்னெல்லாம் இருக்கின்றோ அதை அப்படியே வானில் பார்க்கின்றேன் அப்படிங்கிற குறிப்பை சொல்றாரு. 4வது பாடல். இருள் கொண்ட கண்டத்து இறைவன் தன் சென்னி குருள் கொண்ட செஞ்சடை போல் மின்னி சுருள் கொண்டு பாம்பினங்கள் அஞ்சி படம் ஒடுங்க ஆர்த்ததே காம்பினங்கள் தோல் ஈய கார். 4வது பாட்டிலிருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அகத்துறையாக வர்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். காரணம் என்னன்னா, கார்காலம் என்று சொல்லியாச்சினாலே அகத்துறையை பொறுத்த வரைக்கும் பிரிந்து போன தலைவன் திரும்பி வரக்கூடிய காலம் என்பதனால ஆற்றுப்படுத்துவதாக நமக்கு அமைந்திருக்கும். இது வந்து சங்க இலக்கியங்கள்ல பார்க்கலாம். அதே குறிப்பை கிட்டத்தட்ட இதுலேயும் நாம் பார்க்க முடிகின்றது. இருள் கொண்ட கண்டத்து இறைவந்தன் சென்னி குருள் கொண்ட செஞ்சடை போல் அப்படிங்கிறார். அதாவது பாம்பு உடைய சடை அப்படியே தோல்ல தொங்குவது போல இருக்கா. தோல்ல அந்த சடை தொங்கி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கான், மூங்கில்கள் மேல, தோல் வந்து மூங்கில் மாதிரி இல்லையா, அது எப்பவுமே ஒப்புமை சொல்லல, மூங்கில் மேல அந்த அந்த மேகம் வந்து அமருவது பார்த்தா அப்படி இருக்கான். மேகம் வந்து மூங்கில்ல அமருகின்றது. அதை பார்த்த உடனே எப்படி தோணுதான், அந்த பாம்பு நிறைந்து இருக்கக்கூடிய அந்த சடை அது வந்து அப்படியே பெருமானுடைய தோல்ல சாஞ்சு தோல்ல தங்கி இருக்கிறப்ப, தலையை விரிச்சு போட்டோம்னா தோல்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நயம் சொல்லிட்டு, மின்னி சுருள் கொண்ட பாம்பினங்கள் அஞ்சி படம் ஒடுங்க ஆர்த்ததே காம்பினங்கள் தோல்இய கார் அப்படின்னு. அதாவது மேகங்கள் மேகங்கள்லையும் மேகங்களில் வந்து அந்த இது போய்கிட்டு இருக்கு, மின்னல் வெட்டி கொண்டிருக்கின்றது. பெருமானுடைய தலையில பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்போட சேர்த்து தோல்ல வந்து அந்த முடி வந்து தாங்குகின்றது. எங்க பெருமானை பார்த்துட்டு மழை மேகத்தை பார்த்தா அந்த மேகம் வந்து அமருகின்றதா, அப்போ வந்து அந்த மூங்கில் அமருகின்றதா. மூங்கிலுக்குள்ள பாம்பு இப்போவும் நம்மளுக்கு தெரியும், மூங்கில் இருந்ததுன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்கும்னு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் இல்லையா.
பாம்பு இருக்குதான், அந்த பாம்புகள் வந்து அப்படி பயந்து போய் உள்ள போய் ஒழிஞ்சுக்குதான். என்ன குறிப்புன்னா, பெருமானுடைய சடையில வந்து பாம்பு உள்ள போய் மறைஞ்சுக்குதான் பயந்து போய். இங்க மேகத்தோடைய அந்த கார் நிறத்தை பார்த்துட்டு, அந்த மின்னலை பார்த்துட்டு மூங்கிலுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்குது அப்படிங்கிற ஒரு நயத்தை மிக அழகாக இதுல வைக்கிறாரு. 5வது பாடல் பாருங்க. கோடரவம் கோடல் அரும்ப குருமணி கான்று ஆரடவம் எல்லாம் அலை அடைய நீடு அரவ பொற்பகலம் பூண்டான் புரிசடை போல் மின்னிற்றே கற்பகலம் காண்புற்ற கார். கோடு அரவம் கோடல் அரும்ப அப்படிங்கிற ஒரு குறிப்பை வைக்கிறார். அதாவது காந்தள் மலர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மொட்டா இருக்கும்போது பார்த்தா அப்படி சுருண்டு 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 இருக்குமா. அது பார்க்கறதுக்கு நல்ல சிகப்பு கலர்லேயும் இருக்கும். அந்த அந்த அப்படியே அந்த மலர் அந்த மலர் வந்து மழை நேரத்தில் கார்காலத்தில் மட்டுமே மலரக்கூடிய மலர். அதை பார்க்கும்போது சுருண்டு சுருண்டு இருக்கிறது பாம்பை பார்ப்பது போல இருக்குதாம். அது மட்டும் இல்லையா, குருமணி கான்று ஆடரவம் எல்லாம் அலையடைய, அந்த மணிகளை வைத்து கொண்டிருக்கின்ற நாகங்கள் அதன் புற்றுக்குள் அடைகின்றதாம். மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எல்லாம் போய் அந்த புற்றுக்குள்ள உட்காருதான். நீடரவ பொற்பகலம் பூண்டான் புரி சடை மேல் அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பினை உடைய அந்த சடை போல இருக்கின்றது எங்கள் பெருமானோட. அந்த சடையில இருக்கிற பாம்பு எப்படி உள்ள போய் ஒளிஞ்சுக்குமோ அதே மாதிரி அந்த கார்காலத்துல உள்ள அந்த ஓசையும் மின்னலையும் கேட்ட உடனே உள்ள போய் பாம்புகள் ஒளிந்து கொள்ளுகின்றது. மின்னிற்றே கற்பகலம் காண்புற்ற கார் அப்படிங்கிறார். அதாவது மழை மேகங்கள் மின்னிக்கொண்டு இருப்பதை பார்த்து இந்த பாம்புகள் பயந்து போய் உள்ளே ஒளிகின்றதான். அது எப்படி இருக்குதுன்னா, எங்க பெருமானோட தலைமுடியிலையும் போய் அது ஒளிஞ்சுக்கும்பா, இதையும் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா என்ன ஒரு அழகுன்னா, அந்த காந்தள் மலர்களுடைய மலர்கள் மலர்ந்து வெளியில் வருவது பார்த்தா அப்படியே பாம்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய இடங்கள்ல அந்த பாம்பு ஓமையை வந்து மிக அழகாக சொல்லுவதை பார்க்கின்றோம். 6வது பாடல். பாரும் பனி விசும்பும் பாசுபதன் பல் சடையும் ஆறும் இருள் கீண்டு மின் விலகி ஊரும் அரவம் செல அஞ்சும் அஞ்சொலார் காண்பார் கரவிந்தம் என்பார் அக்கார் அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கிறார். இதுல பாருங்க, முரண். பாரும் பனி விசும்பும். பார் என்பது வெப்பமாக இருக்கக்கூடியது, பனி விசும்பு என்பது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஆகாயம் வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடியது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க எப்படிங்க ஆகாயம் வந்து குளிர்ச்சியா இருக்கும், நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் 32 டிகிரிங்கிறாங்க, வேர்த்து கொட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. நாசாவோடைய தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஆகாயம் அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய சீதோஷ்ண நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா -273 டிகிரி. இதுதான் அதோடைய செல்சியஸ். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அத்தனை விஷயங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதனால அங்கே வந்து வெப்பமே கிடையாது. ஆனால் பூமிக்கு வர வர வரதான் அந்த வெப்பம் அதிகமாக வருது. சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இடமா இருந்தால் கூட அங்கே வந்து வெப்பமாக இருக்காது, ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும் என்பது இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்தது. ஆனால் நமக்கு சங்க காலத்திலேயே நக்கீரதேவநாயனார் இதை அழகாக சொல்லியிருக்கின்றார். பனி விசும்பும். அதே மாதிரி பாரும், பூமி என்பது வெப்பமாக இருக்கின்றது, விசும்பு என்பது குளிர்ச்சியாக இருக்கின்றது என்பதை சொல்லி அருள் செய்துட்டு பாசுபதன் பல் சடையும் அப்படிங்கிறார். அதாவது பாசுபதம் என்று சொல்லப்படுகின்ற அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தவர், அவருடைய சடையும் என்று சொல்லி ஆறும் இருள் கீண்டு மின் விலகி ஊரும். இதுல வந்து அந்த முடி வந்து அடர்த்தியாக இருக்குதான். அந்த அடர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக இருள் சூழ்ந்து இருக்கின்றது, இருளாக இருக்கின்றது. ஆனாலும் மிளிர்ந்து கொண்டு இருக்குப்பா. எங்கள் சிவபெருமானோட சடை அடர்த்தினால இருளாக இருக்குது, நிறத்தில் அப்படி மின்னிக்கிட்டு ஜொல்லி ஜொலிச்சுன்னு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அரவம் செல அஞ்சும் அப்படிங்கிறார். அதாவது பாம்பு வெளியில் வர்றதுக்கு அச்சம் கொள்ளும் இடம் போல இருக்கின்றதான், அது போல உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்குதான். அஞ்சொலார் காண்பார் கரவிந்தம் என்பார் அக்கார். பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்களாம், தலைவன் மீண்டு வர்ற காலம் ஆயிடுச்சு, கார்காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த மழை மேகத்தை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு சிவபெருமானாகவே அது காட்சி கொடுக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இதில் வைக்கின்றார். 7வது பாடல்.
செழுந்தழல் வண்ணன் செஞ்சடை போல் மின்னி அழுந்தி அலர்போல் உயர எழுந்தெங்கும் ஆவிசோர் நெஞ்சினரை அன்பளக்க உற்றதே காவிசேர் கண்ணாய் அக்கார். செழுந்தழல் வண்ணன் செஞ்சடை போல், நமக்கு தெரியும் செழுந்தழல் அண்ணாமலையாரை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு சொற்றொடர். அண்ணாமலையாராக எழுந்து நிற்கக்கூடிய செழுமையான சுடர் வடிவனன், அந்த நிறத்தை உடையவன், அவனுடைய அழகிய செஞ்சடை மின்னி மின்னல் கீற்றுக்கள் அங்கே அப்படியே வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் அழுத்தமான ஒளியையும் ஒலியையும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அலர் போல் உயர எழுந்து எங்கும், இது ரொம்ப அழகான ஒரு சொல் வைக்கிறார் பாருங்க, அலர் போல் உயர எழுந்து எங்கும். அது என்னங்க அலர் போல் அப்படின்னா, புரண் பேசுறது, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறதெல்லாம் இருக்குல்ல, காட்டுத்தீ போல வேகமாக பரவிடும். நான் ஒருத்தட்ட போயிட்டு அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னா மெய்யாலுமா அப்படின்வாங்க, நம்ப மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நிஜமாவா சொல்கிறீங்க, நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு அதற்கு ஒரு பெரிய பேச்சு ஓடும். ஒருத்தரை நல்லவர்னு சொன்னால் அவரை நல்லவர்னு நாம் சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். இதே இது மாற்றி சொல்லி பாருங்க, ஐயா அந்த ஆள் மாதிரி ஒரு அயோக்கியம் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. அப்படியா, தெரியுங்க எனக்கு அப்போவே, அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது காட்டுத்தீ போல பரவும் பாருங்க. அந்த குறிப்பை இங்கே சொல்கிறாரு, அலர் போல் உயர எழுந்து எங்கும். இந்த பழிச்சொல் போல எல்லா இடமும் பரவுகின்றது. காவிசேர் கண்ணாய் அக்கார். இது என்னன்னா, கருங்குவளை மலர்கள் இருக்குல்ல, அந்த மலர்களை பார்க்கும்போது, அந்த கருங்குவளை மலர்கள் பார்த்தா கண்கள் போல இருக்கும் இல்லையா, அந்த கண்கள் போல இருக்கான். அந்த கண்கள் போல உள்ள தலைவி கார்காலம் வந்ததை நினைத்து மகிழ்கின்றாள். ஏன் அப்படின்னா, ஆவிசோர் நெஞ்சினரை அன்பளக்க உற்றே, தன் தலைவன் சீக்கிரத்தில் வந்துடுவான் அப்படின்னு அந்த குவளை மலர்கள் போன்ற கண்களை கொண்ட தலைவி மகிழ்ந்து நிற்கின்றாள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 8வது பாடல். இங்க தலைவி என்பது நாம, உயிர் ஆன்மாக்கள். தலைவன் அப்படின்னு சொல்றது நமக்கு சிவபெருமான். இங்க நாம ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஆன்மா பெண், பெருமான் ஆண், இப்படிதான் நாம் இதை பார்க்கணும். 8வது பாடல். காந்தள் மலர கமழ் கொன்றை பொன் சொரிய பூந்தளவம் ஆர புகுந்து இன்றே ஏந்தொளி சேர் அண்டம் போல் மீது இருண்ட ஆதியான் ஆய்மணி சேர் கண்டம் போல் மீது இருண்ட கார். நிறைவு பாடல் இது. காந்தள் மலர, காந்தள் மலர்கள் அப்படியே பூத்து குலுங்குகின்றது. ஒன்று நினைவிருக்கட்டும், இது கார்காலத்தில் மலரக்கூடியது. கமழ் கொன்றை பொன் சொரிய, இதுவும் கார்கொன்றை என்றுதான் சொல்லுவோம் இல்லையா. கார்கொன்றை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே மழை நேரத்தில் மலரக்கூடியது. அது பொன் போல எல்லா இடமும் சொரிந்திருக்கின்றதாம். தவளம் பூ ஆர, முல்லை மலர்கள் எல்லா இடமும் மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கின்றது. புகுந்தின்றே ஏந்தொளி சேர், அனைத்துமே ஒளியையும் கொடுத்து வாசத்தையும் கொடுத்து நிற்கின்றது. அண்டம் போல் மீது இருண்ட, அதாவது ஆகாயம் தூமம் நிறம் என்பது நாம உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கிறோம் இல்லையா. அந்த குறிப்பை சொல்லி அப்படி இருண்டு இருக்கக்கூடிய ஆகாயம், ஏன் அப்படின்னா மேகங்கள் மூட்டமாக இருப்பதனால் இருண்டு இருக்கின்றது. ஆதியான் ஆய்மணி சேர் கண்டம் போல், உலகத்தை தோற்றுவித்து ஒடுக்கக்கூடியவனாக இருப்பவன்தான் ஆதியான். அவனது தொண்டை, அதாவது அவனுடைய கண்டம் கருமையாக இருப்பது போல மீது இருண்ட கார் அப்படிங்கிறார். அதாவது அந்த மழை மேகம் இருண்டு இருக்கின்றது. எப்படி இருக்கின்றதுன்னா, சிவபெருமானுடைய கண்டம் போல் இருண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இதில் நாம் எல்லா 8 பாடல்களையும் பார்த்தோம். இந்த 8 பாடல்கள்லையும் ஒரு குறிப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானை மழை மேகமாக அப்படி ஒரு ஒப்புமையில தான் நாம் இதை பார்த்தோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய உருவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது திருவருள். திருவருள் எப்படி நமக்கு வருகின்றது அப்படின்னா மழையாக வருகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு. முதல்ல சிவத்தை சொல்லிட்டு சிவம் அருள் செய்வதற்காக மழையாக வர வேண்டும். இதில் பாருங்க,
சில திருக்குறளில் வந்து சில குறள் வந்து அப்படியே இந்த இடத்துல பொருந்துவது போல இருக்கின்றது. உதாரணத்துக்கு பெருமான் வருகின்றார், அருள் செய்கின்றார். அவர் கொடுக்குற அருளில் நாம் அப்படியே மூழ்கி போயிடுறோம். நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, பாச நீக்கம் நிகழ்கின்றது. அதே நேரத்தில் சத்தி நிபாதம் நமக்கு தெரியும் இல்லையா, இருவினை ஒப்பு சத்தி நிபாதம் இது ரெண்டுமே நடக்கின்றது. ஆக பாசம் நீக்கம் நடக்கின்றது, அதே நேரத்தில் சிவப்பேறு கிடைக்கின்றது. அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. துப்பார்க்கு துப்பாய அந்த குறள் எடுத்து பாருங்களேன். நமக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு வரணுமோ, அதாவது ஒரு பயிர் வளர்ப்பதற்கு இந்த மழை நீர் தேவைப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, அந்த மழை நீரே உணவாகவும் அமைகின்றது. பெருமான் போல யோசிச்சு பாருங்க. பெருமான் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கடந்தும் கலந்தும் இருப்பவன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு வச்சு அருள் செய்யுது இல்லையா, அந்த குறளை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மழை பெய்தால் இந்த உலகத்திற்கு நன்மை, பெய்யலை அப்படின்னா வறட்சி தான் வரும். ஆனால் நிறைய பெய்தாலும் ஆபத்து, பெய்யவே இல்லைனாலும் ஆபத்து, அளவோடு இருக்கணும். அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, திரோதான சக்தி என்பதையும் வைக்கின்றார், அருள் சக்தி என்பதையும் வைக்கின்றார். திரோதானம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிட்டு இப்போவே இவ்வளவு திரோதானம் இருக்கும்போதே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம், மனசு போட்டு அலப்பாயுதுங்கிறோம், நம்மளுக்கு குழப்பங்கிறோம், இந்த ஏதாவது ஒரு கண்ட நினைவை மனசில் வச்சுக்கிட்டு உட்காந்து புழுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, திரோதானம் மட்டும் இல்லைன்னா போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம்னு எல்லாம் வந்து நம்மளை டார்ச்சர்னா உண்மையான டார்ச்சர் ஆயிருக்கும். அதனால தான் பெருமான் கருணையாக அந்த திரோதானத்தை வைக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த திரோதானத்தையே நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறோம். எதை எடுத்தாலும் மறந்துருச்சு அப்படிங்கிறது பெருமானோடைய அருள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அனாவசியமாக எல்லா விஷயத்தையும் மறந்தால் அது பெருமானை நிந்தனை செய்வது. அதை தான் அதாவது திருக்குறளோடு சேர்ந்து நாம் இந்த காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், ஒவ்வொரு குறளும் அருமையாக இதோட ஒத்து போவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று ஞாபகம் வச்சுக்குவோம், பெருமான் அவருடைய கருணை, அந்த கருணை நமக்கு மழையாக வருகின்றது. அந்த மழை என்பதுதான் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, பெருமான் நேரடியாக வந்தால் நமக்கு பயன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பெருமான் வந்து நமக்கு அருள் செய்வது மழையாக வரும்போது அந்த திருவருள் தான் நமக்கு பயன்பட்டு இருக்கின்றது அப்படின்னு மிக அழகான இந்த கார் 8 என்ற பதிகத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான இப்படிப்பட்ட ஒரு நூலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.